நல்லா சுவையாக வீட்டிலையே தவா ஃபிஷ் ஃப்ரை வந்து டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 4, ஒரு துண்டு இஞ்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மீனை நல்லா பக்கமாக கீறு போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா ஏறும், சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பக்கமாக கீறு போட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு கீறு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கீறு போட்டுக்கிட்டோம். நம்ம மீனெல்லாம் நல்லா பீஸ் போட்டு எடுத்தாச்சு. மசாலா கலக்கிக்கலாம். இந்தளவுக்கு சின்னதாக நம்ம பீஸ் போட்டோம்னா நல்லா காரசாரமாக உள்ள காரம் ஊறும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் அகலமான தட்டு எடுத்துக்கலாம். மிளகாய் தூள், தனியா தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெட் சில்லி பவுடரு, தேவைக்கு உப்பு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்தேன், 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, மூணு ஸ்பூன். எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, நிறைய கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அரிசி மாவு எதுக்கு சேர்த்துறோம்னா கொஞ்சம் நல்லா கிரிப்பாக ஒட்டுக்கும், அதனால தான் அரிசி மாவு சேர்த்துறது. பாருங்கள், இந்த பதத்துக்கு கலக்கிக்கோங்க. மீன் எடுத்துக்கலாம். மீனில் நல்லா அந்த கேப்லலாம் சேர்கிற மாதிரி நல்லா மசாலா சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மீனில் மசாலா தடவிடலாம். உள்ள வயிற்றில் எல்லாத்தாவும் மசாலா நல்லா தடவிட்டு வச்சுக்கலாம். மசாலா தடவி நல்லா ஒரு 20 நிமிஷமாவது, குறைஞ்சபட்சம் 20 நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா ஒரு 1/2 ஹவராவது நல்லா ஊற வைக்கலாம். அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கொஞ்ச நேரம் வெயில் வச்சா நல்லா காரசாரமாக இருக்கும். ஊறட்டும். தவா நம்மளுக்கு சூடு ஏறட்டும். எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அடுப்பில் சமைக்கிறேன். அடுப்பு கூட இல்லை, விறகுல. கேஸ் தட்டுப்பாடு இருக்குல்ல, நாம்ளும் கொஞ்சம் சிக்கனை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசம் இன்றைக்கி விறகு அடுப்பில் செய்கிறேன்.
மீன் சேர்த்திக்கலாம். நான் வந்து நல்லா ஒரு 1 ஹவர் போல் வெயிலில் நல்லா ஊற வச்சுருந்தேன். உப்பு காரம்லாம் நல்லா சேர்ந்துருக்குது. தீ வந்து குறைவாக வச்சு வேக வச்சுக்கலாம். தீ அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே தீஞ்சிடும், உள்ளே வேகாது. மிதமான சூடு வச்சு நல்லா பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம். நாலு ஊடு மணக்க மணக்க வாசனை. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக விட்டோங்கன்னா நமக்கு அடி பிடிக்காது. அதனால் கொஞ்சம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் திரும்பணும் நமக்கு. மிதமான தீ வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வேகிறது நல்லா வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மண்டை மேலே ஒரு 2 அடி அடிச்சுக்கோங்க. அப்போ இது கொஞ்சம் சப்பையாயிரும், இந்த மீன் ஈக்குவல் வந்துடும். அடிக்க சொன்னால் ரொம்ப அடிச்சிடாதீங்க, மீடியமாக அடிச்சுக்கோங்க. கம வாசனை தூக்குது. ஆனால் பொறுமையாக செய்யணுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஒரு வாட்டி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். வேக கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடுங்க, இதாவது பிஞ்சிரும். இந்த மசாலாவே இன்னும் கொஞ்சம் இது மாதிரி இப்படி தடவிக்கலாம். இந்த மாதிரி மசாலா தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மீன் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய மீன் வெந்து விட்டது, எடுத்துடலாம். நல்லா சுடாக கண்ணு சாப்பிட்ருங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னுடைய ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை, தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாப்பிட்றணும், லேட் பண்ணக்கூடாது. நீங்களும் ஒரு முறை சமைங்க, ருசிங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. சுவையான ஃபிஷ் ஃப்ரை, தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நீங்களும் சமைங்க, ருசிங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.